பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு திமுக கூட்டணி அல்லாத அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய பேசு பொருளானது. பிறகு பிசிகாவுடைய தலைவரே இது கூட்டணி வேறு, இந்த மாநாடு வேறு அப்படின்றத அவர் கூறுகிறார். திமுக தரப்பிலிருந்தும் முதலமைச்சர் கூட நேற்றைக்கு அவருடைய வருகையில் கூட்டணி வேறு, இந்த மாநாடு வேறு அப்படின்னு சொல்கிறார். இதற்கிடையில் அவருடைய எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு வேண்டும்னு இவர் முன்பு பேசிய ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்படுது. திரும்ப அது டெலீட் பண்ணப்படுது, திரும்ப பதிவேற்றம் செய்யப்படுது. திரும்ப அது குறித்து அவரே விளக்கம் கொடுக்கிறார். இது எங்களுடைய நிலைப்பாடு என்பதில் உறுதியாக சொல்கிறார். மது ஒழிப்பு மாநாடு இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய தேவை என்னவாக இருக்கிறது, அதில் தொடங்கி இப்போ ஆட்சி பங்கு அப்படிங்கிற இடத்திற்கு விசிக நகர்வது அப்படிங்கிறது எதற்கான முயற்சி? இதில் என்ன கால்குலேஷன் பார்க்குறீங்க நீங்கள், அரசியல் கால்குலேஷன்? இல்லை, அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் விசிக தேர்தலில் பங்கு கொண்ட பிறகு கடந்த 3 தேர்தல்களாக அது ஒரு கணிசமான ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்கு இந்த கூட்டணியில். 19, 21, 24. ஸோ அரசியல் ரீதியாக இந்த கூட்டணி பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது, வெற்றியை பார்த்துருக்கு. சின்னம் பாஜக விடுதலை சிறுத்தைகளோட பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டமாக 26 நோக்கி போகும்பொழுது இன்னும் கட்சியை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். அது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அதற்கான முயற்சிகளை அவர் எடுப்பார். அவர் திமுக அணியில் அதிகமான சீட்டுகள் கேட்கறது போன்ற விஷயங்கள், அதில் ஒரு பகுதியாக தான் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் அவங்க வைக்கிறாங்க. அது அதிகாரத்தில் பங்குன்றது அது ரெண்டாவதாக நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது வர. முதல்ல இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு, அதுதான் இந்த கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுது. ஆக்சுவலாக அது அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மது ஒழிப்பில் ஆர்வமுள்ள கட்சிகள் யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம்னு. அப்போது அதிமுக கலந்து கொள்ளலாமான்னு கேள்வி கேட்கவே தான் ஒரு அதிமுகவும் கலந்து கொள்ளலாம், திமுகவும் கலந்து கொள்ளலாம்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது ஒரு இயல்பான பதிலாக இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது, ஏன்னா பாமகவும் பாஜகவும் கலந்துக்கலாமான்னா அது சாதிய மதவாத கட்சின்னு அதை ஒதுக்குறார். இன்றைக்கி இருக்கிற சூழலில் திமுக அணிக்கு நேர் எதிராக களமாடிக்கொண்டிருக்கிற ஒரு அதிமுக, அதை நம்ம கூப்பிடுறோமே, அது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை அரசியல் உலகத்தில் உண்டாக்கும் அப்படின்னு திரும்ப கண்டிப்பாக ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதி அவருக்கு அது கண்டிப்பாக தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது ஏன் அப்படி சொன்னார்ன்றது இன்னும் ஒரு இதாக இருக்குது. கேட்டால் அதிமுகவுக்கும் மது ஒழிப்பில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றார். பட் அதுக்கு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக அந்த கட்சி திமுக அணிக்கு எதிராக இருக்கும்போது அதுக்கு நீங்கள் ஒரு அழைப்பு, பொதுவான அழைப்பு தான், தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்கல. அந்த அழைப்பு கொடுக்கும்பொழுது அது ஒரு சர்ச்சையை கிளப்புற ஒரு சூழலை உருவாக்கி தான் உண்மை. அது கூட்டணியில் திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக அதை அவ்வளோவா ரசிக்காது என்பது தான். அவங்க அதை பொறுத்துன்னு போகிறாங்க, அது கண்டுக்காத போகிறாங்கன்றது வேறு விஷயம். அல்லது முதல்வரே சொன்ன மாதிரி இதில் அரசியல் எதுவும் கிடையாது, அதனால் திருமாவளவன் விலகிட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கடந்த ஒரு வாரமாக இது எழுப்புகிற அந்த சத்தம் இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த சத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு திருமாவளவன் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருப்பார்னு தான் நினைக்கிறேன். அப்போ அவர் எதையே சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அவர்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த கொள்கைப்படி அவங்க போகிறாங்க. இப்போ வேங்கை வயலில் நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இன்னும் குற்றவாளிகளை யார் அதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்காத காலம் கடத்தி கொண்டிருப்பது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. இதுவரையும் அது உண்மை குற்றவாளிகளை நோக்கி அந்த விசாரணை போகிறதான்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அவங்க கைது பண்ணுறதெல்லாம் பார்த்தா எங்கே போய் முடியும், ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்ன, இப்போ சொன்ன விஷயம் என்னன்றது இருக்குது. அப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், அந்த ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் அவரே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வர் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னும் அவர் சொன்னதை பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் அவருக்கு சில அதிருப்திகள்லாம் இருந்திருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல வரேன். திமுக அணியில் அவருக்கு அந்த நடைமுறையில் அந்த திமுக கவர்மெண்ட் செயல்பாடுகளில் அவருக்கு சில இதெல்லாம் அதிருப்தியெலாம் இருந்திருக்கலாம். அந்த அதிருப்தியை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வெளிக்காட்டுறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறது நியாயமான ஒரு விஷயம். அப்படி சந்தேகப்படுறதை நம்ம தடுக்க முடியாது. இப்போ அவருக்கு உண்மையான அவர் நோக்கம் மது ஒழிப்பில் அதிமுகவும் சேர்த்துக்கலான்னா, அதிமுகவுக்கு மது ஒழிப்புக்கான ஒரு இது இருக்கா, தார்மீக ரீதியாக அதை பேசுறதுக்கான உரிமை இருக்கான்ற இன்னொரு கேள்வி எழுது. ஏன்னா கலைஞர் 71 ஆரம்பித்த மதுக்கடையை மூடிட்டார் 74. 81 மறுபடியும் ஒயின் கடையெல்லாம் திறந்து எல்லாத்தையும் திறந்தவர் எம்ஜிஆர் தானே திறந்தார்.
மது உற்பத்திக்குன்னு தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் கொண்டு வந்தவரும் எம்ஜிஆர் தானே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகை ரெகுலேட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி ஒரு கம்பெனியாக மாற்றினது ஜெயலலிதா தானே. ஸோ அட்லீஸ்ட் அது அந்த மாதிரியான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அதிமுகவினர். அவங்க என்ன மது ஒழிப்பில் பெரிய அவங்களுக்கு இது இருக்குது, அவங்க பங்களிப்பு இருக்குது, அவங்கள நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். பாமக தரப்பிலிருந்து சொல்றாங்க இல்லையா, மது ஒழிப்புக்காக யார் மாநாடு நடத்தாலும் நாங்க பங்கேற்போம், எங்களை சாதிய கட்சி என்று சொன்னால் அவர்கள் என்ன என்று திரும்பி இந்த கேள்வி இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம பட்டியலினத்தவரை வந்து அப்படி வந்து ஒரு ஜாதிய ரீதியான கட்சியாக நம்ம ஒதுக்க முடியாது. ஆக்சுவலாக அது வந்து ஈவன் அந்த அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற உரிமைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட அது வந்து அது பாமக ஜாதி கட்சின்னு சொன்னால் அது வன்னியர் சங்கத்திலேருந்து ஆரம்பித்த ஒரு கட்சியாக இருந்தது. அதனால் அது அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. இது பட்டியலினத்தவரை நம்ம அப்படி பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஆனால் பாமக வந்து மது விலக்குக்காக துவக்கத்திலேருந்து பாடுபட்டிருக்காங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்களும் தொடர்ந்து போராடிட்டுருக்காங்க, மது ஒழிக்க வேண்டும் என்றுன்னு போராடிட்டுருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆனால் திமுகவது குறைஞ்சபட்சம் 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு போட்டாங்க. அப்போ திரும்ப வந்து விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தார். அப்போ திமுக அணியில் அவர் இல்லை. திமுக ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த ஆட்சியை அவங்க இழந்தாங்க. 1% வித்தியாசம். 1% வித்தியாசம் தான் இழந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மது ஒழிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம திமுக அணியில் சேர்ந்திருக்கலாமே அப்படின்னு கூட திரும்ப சேர்ந்திருக்கலாமே என்பது என்னுடைய கருத்து. முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லையா. ஸோ அதனால் திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தபோது 500 கடையை குறைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அதிமுகவுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது? அவங்க என்ன கடந்த காலத்தை பார்க்கும்போது அவங்க ஜெயலலிதா அந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்த மாதிரியே தெரியல. மதுக்கடைகளை ஒழிப்போன்னு சொல்கிற அந்த திமுக பூரண மது விலக்கை நோக்கி போன அதே தேர்தலில் இவங்க படிப்படியாக குறைப்போம்னு சொல்லி அவங்க வடசென்னை தேர்தல் பரப்புரையில் ஆரம்பித்து பல பரப்புரையில் பேசினாங்க. அது ஒன்று அதிமுக தரப்பில் பூரண மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னது திமுக சொன்னாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் சூழலில் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது என்பது ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த சர்ச்சையை வந்து உருவாக்கினதுக்கு பின்னாடி அவருக்கு திருமாவளவன் இருக்கிற பலவிதமான அதிருப்திகள் கூட காரணமாக இருக்கலாம். நிறைய அதிருப்திகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் ஓடி இருக்கும்போதே மதுரையில் கொடிக்கம்பத்தை அகற்றுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அவங்க இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ கொடிக்கம்பங்கள் எவ்வளவோ தெரு ஆக்கிரமிப்பு இடங்களில் இருக்குது, நெடுஞ்சாலைகளில் இருக்குது. நீங்கள் இந்த சமயத்தில் அதை அகற்றினீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதை பல விஷயங்கள் இருக்கும்போது அந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலாக இதை கையாளுறாரா, அவருடைய நோக்கம் வந்து கவனத்தை திமுக அணிக்கு தலைமை தாங்கிற திமுகவோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி விஷயங்களை பண்ணுறாரா, இல்லை அவர் வந்து கூட்டணி ஷிஃப்ட் பண்ணி போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பாயிண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அவருக்கு திமுக கூட்டணி தான்ன்றது என்னுடைய கருத்து. எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் கூட்டணி ஷிஃப்ட் ஆக மாட்டேங்கிறாரு, ஒரு மெசேஜை கன்வே பண்ண தான் இதெல்லாம் செய்கிறாருன்னா எதன் அடிப்படையில் அவர் கூட்டணி ஷிஃப்ட் ஆக மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஷிஃப்ட் ஆகிறதுனால அவருக்கு எந்த அரசியல் லாபமும் கிடையாது. ஆக்சுவலாக அவர் எங்கே ஷிஃப்ட் ஆவார்? அதிமுக அணிக்கு ஷிஃப்ட் ஆவார். அதிமுக அணியில் அவர் போனார்னா பாஜக பாமக வேறு யாருமே அங்கே வர முடியாது. அப்போ பாஜக ஒரு தனி அணி அமைப்பாங்க, இவங்க ஒரு அணி அமைப்பாங்க. அந்த அதிமுக அணின்றது ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் சீமான்லாம் தனித்தனியாக அணி அமைக்கும் போது நீங்கள் அதிமுகவில் என்ன தான் சீட்டு வாங்கி நீங்கள் 30 சீட்டு வாங்கி நின்னா கூட நீங்கள் 30 சீட்டு வாங்கி 3 சீட்டு வின் பண்ணுறதுக்கு திமுகவில் 10 சீட்டு வாங்கி 8 சீட்டு வின் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அது வின்னபிலிட்டி அங்கே இருக்குல்ல திமுக அணியில். அது கடந்த காலம் உங்களுக்கு 3 எலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு வின் பண்ணிங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வின்னபிலிட்டி வாய்ப்பு இங்கே இருக்கும்பொழுது இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே இன்னும் ஒரு கூட்டணி எதிர்க்க அமையாதையே இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதிமுக வலிமையேற்று இருக்கிற ஒரு சூழலில் தான் இப்போ இருக்குது. அது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டுக்கெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அது வந்து முந்தி ஜெயலலிதா காலத்து மாதிரி அது வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுகன்ற நிலைமை இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அதனால் அதை நம்பி வந்து திருமாவளவன் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து திருமாவளவன் கடைபிடிக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திமுக அணியில் இருக்கிறதுக்கான அந்த இருந்தால்தான் அந்த அந்த அதிகாரத்தை இன்னும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அவர் அடையலாமா அரசியல் ரீதியாக. ஸோ அதில் தான் அவர் போவார். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறதுன்றது வந்து நிச்சயமாக திருமாவை வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு பண்ணுறவங்களுக்கு, அவருடைய அரசியலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு புதிராகவும் திகைப்பாகவும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை அவர் கிளப்பி விட்டாரோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இருக்குது. அவர் அதிமுக என்கிற பெயரை பயன்படுத்தாமல் இதில் யார் வேணால் கலந்துலாங்க, கட்சி சம்மந்தப்பட்டதே கிடையாது, இது யார் வந்தாலும் நான் மது ஒழிப்புக்கு யார் வந்து மது ஒழிப்பு வேணும்னு சொல்கிறாங்களோ எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க இல்லையா. நம்மளும் அதை பார்த்தோம், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன அந்த ஒரு பதில் தான்
இது இவ்வளவு பேசு பொருளா மாறி இருக்குன்னு. அதிமுக இதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க இதை பெருசா வரவேற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இதை ரொம்ப என்டாஸ் பண்றாங்க. அது வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய பேட்டியிலிருந்து, செல்லூர் ராஜுடைய பேட்டியிலிருந்து எல்லாவற்றிலுமே அது வெளிப்படுது. அதான் எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்லை, அந்த கொண்டாட்ட மனநிலைக்கு காரணம் திமுக கூட்டணியில் ஒரு பிளவு வரும், அப்படி பிளவு வந்துடுச்சு அப்படின்ற அந்த எண்ணம் தான் அந்த கொண்டாட்ட மனநிலைக்கு காரணம். ஆனால் இவர் சொல்கிற அதிகார பங்குக்கு அதிமுகவே ஒத்துக்கலையா ஆக்சுவலாக? செல்லூர் ராஜு சரி, செல்லூர் ராஜும் சரி, ரெண்டு பேருமே அதிகார பங்களிப்பெல்லாம் கூடாதுன்னு இந்த கூட்டணி அல்லது அதிகார பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்சிக்கான அந்த அந்த ஆதரவு, மக்களுடைய ஆதரவு வந்து இங்கே அவ்வளோவா கிடையாது. கூட்டணின்ற பேர், கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திக்கலாம் கூட்டணி, ஆனால் அதிகாரத்தில் கூட்டணி அப்படின்றத போது அதை வந்து மக்கள் பெருசாக விரும்புறதில்லை ஆக்சுவலாக. அந்த கால்குலேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது இதற்கு முன்பு அதுக்கு என்ன மாதிரியான டெஸ்டிங்காக இருந்திருக்கு மக்கள் கிட்டது தேர்தல் அரசியல்? இப்போது 2006 தேர்தலே கலைஞர் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றார். மைனாரிட்டி அரசு தான், ஜெயலலிதா சொன்ன மாதிரி. ஆனால் பாமகவும் காங்கிரஸும் நிறைய இடங்களை பெற்று கூட்டணி கட்சியாக இருந்தாங்க. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து இவங்களை சேர்க்காதையே அவர் ஆட்சியை நடத்திட்டார். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களில் அங்கே ஐக்கிய முன்னணி அரசில் திமுக இருந்ததுனால அது பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஆனால் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் வந்து கூட்டணி அரசு என்று சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இயல்பாக இப்போ திமுக 150 இடத்துல போட்டி போடுது, 100 இடத்துல தான் வெற்றி பெற்று வச்சுக்கோங்க, அதுக்கு 17 இடங்கள் ஷார்ட்டாக இருக்குது வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்லை காங்கிரஸோ பல்வேறு கட்சிகள் அவங்க கூட்டணியில் இடங்கள் பெற்றிருக்கு. அப்போது 2006 மாதிரி இல்லாமல், இல்லை கூட்டணியில் பங்கு இருந்தால் தான் நாங்கள் வந்து ஆட்சியில் இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு, அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது இயல்பாகவே அமையிற ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எங்கள் கூட்டணியில் வந்து திமுக மெஜாரிட்டி பெற்றால் கூட அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், இப்போ நாயுடு கொடுத்துருக்காரு ஜனகல்யாணுக்கு, அந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்கிற அந்த அளவுக்கு திமுக இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கொடுக்குற மாதிரியும் தெரியல. அவங்க வந்து தனி கட்சியாக மெஜாரிட்டியோடு தான் ஆட்சி செய்வாங்க. ஆனால் அப்போ கூட்டணி ஆட்சி என்று சொல்லி மக்களை சந்தித்தால் அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. ஒரே 52க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 80ல் ஒரு சின்ன கூட்டணி அமைஞ்சுது. அதுவும் ஃபெயில் ஆச்சு ஆக்சுவலாக. திமுக காங்கிரஸ் கூட்டணி சம பங்கில் போட்டி போட்டு ஃபெயில் ஆச்சு அது ஆக்சுவலாக. அதனால் மக்கள் அது வந்து ஒற்றையாக ஒரு கட்சி ஆட்சியை தான், மெஜாரிட்டி ஆட்சியை தான் விரும்புவாங்க இங்கே. அதுதான் செல்லூர் ராஜையும் சொல்கிறார் இன்றைக்கி. ஆக்சுவலாக மக்கள் அந்த மாதிரி இதை விரும்ப மாட்டாங்க, அது உண்மையும் கூட. ஸோ அதனால் இயல்பாகவே அந்த அதிகாரத்தில் பங்குன்றது இயல்பாகவே வரணுமே தவிர அதை சொல்லி ஒரு 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 கண்டிஷனாக போட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியில் ஒரு கண்டிஷனாக போட்டு அந்த மாதிரி போகிற போக்கு வந்து அது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. இயல்பாக வந்தால் அது ஒரு வாய்ப்பு. ஆனால் தனியாகவே அப்போ எப்போது விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் பங்கு பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி அப்புறம் எழும். அது நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி எழுன்றது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திருமாவளவன் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை திமுக மனம் மாறி நாங்கள் மெஜாரிட்டி வந்தாலும் பரவாயில்ல, எல்லா கட்சியும் சேர்த்துட்டு 303 இடங்கள் வந்தார் மோடி போன வாட்டி, இருந்தாலும் ராமதாஸ் அத்வாலேக்கெல்லாம் இடம் கொடுத்து அவர் மந்திரியாக போட்டால் தானே, 1-2 சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தார். அவங்க இருக்கிற இடம் தெரியல, ஏதோ இலாக்கா கொடுத்தாரு வச்சுக்கோங்க, இருந்தாலும் ஒரு அதிகாரத்தில் பார்ட்டிசிபேஷன் இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒருவேளை திமுக மனசு மாதிரி ஏதாவது பண்ணலான்னு இவங்களுக்கு 99லேருந்தே இந்த குரலை கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை திமுக தன்னுடைய ஃப்யூச்சர் கோர்ஸில் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் நினைத்து ஒரு மாறுதலை பண்ணலாம், சொல்ல முடியாது. ஆனால் பண்ணாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இருந்தாலும் இவர் திருமாவளவன் கடந்த ஒரு 10 நாட்களாக அல்லது கடந்த 3 மாதங்களாக பல விதங்களில் அதிருப்தியாக இருக்கார். பல பிரச்சனைகளை அவர் எழுப்புறாரு. அது எக்ஸாக்டாக அவர் வந்து இதில் அரசியல் கிடையாது, இது வந்து கூட்டணிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொன்னால் கூட இந்த கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் அதிமுக அல்லது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று நினைக்கிற எதிர்க்கட்சிகள், எதிர்க்கட்சிகளுக்கு என்னென்னா அந்த கூட்டணி வலிமையாக 3 எலெக்ஷன்ஸ் வின் பண்ணிடுது இல்லையா, இது எங்கேயாவது ஒருத்தர் பிரேக் ஆகாதான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக திருமாவளவன் அதற்கு காரணமாக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் இருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கொண்டாட்ட மனநிலை வந்து அப்படின்றதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு வைக்கிற மக்கள் நல கூட்டணி 2.0வா அப்படின்னெல்லாம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, அதற்கு இன்னும் சாத்தியம் இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? நான் இன்றைக்கி நியூஸ் 1ல் உட்காந்து இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் கூட 26ல் பார்த்துக்கோங்க. திருமாவளவன் இந்த கூட்டணியை தவிர எந்த கூட்டணிக்கு போனாலும் கடந்த 3 தேர்தலில் அவர் அடைஞ்ச வெற்றியை விட பின்னடைவை தான் சந்திப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கூட்டணியில் இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் இருக்குது. நான் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சிலாம் நிறைய இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் திமுகவுக்கு ஆதரவான வாக்கு வங்கியும் பெண்கள் வாக்கு வங்கியெல்லாம் பெரிய இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது. இங்கே ஆன்டி மோடி பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்கே நல்லா இருக்குது. அந்த கூட்டணி அந்த ஓட்டுக்களை வந்து முழுசாக வாங்குது.
விஜய் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாலுமே இந்த கூட்டணிக்கு அந்த வாய்ப்புகள் வரது, அந்த வாக்குகள் தொடர்ந்து கிடைக்குன்றது என்னுடைய பாயிண்ட் அதில். ஸோ இந்த மாதிரிலாம் சூழல் இருக்கப்போ இவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குங்க இந்த திமுக மேலே. அது வந்து இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அவருக்கு என்ன மனநிலை, இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த கொடிக்கம்பம் விஷயமே வச்சுக்கோங்களேன், அவங்க கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் வருத்தப்படுற விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. மத்திய வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி கொடிகள் கம்பங்கள்லாம் நடுவாங்க, விசிகே கொடி கம்பத்தினா தூக்கி போட்டுறாங்க அதிகாரிகள், அதை பிடிங்கி போட்டு இது ஆக்கிரமிப்பு அது இதுன்றாங்க. பல விஷயங்கள் இது மாதிரி அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற கூட்டணி கட்சி தானே, அவர்களுக்கு பலவிதமான அதிருப்திகள்லாம் இருக்குது. அதனால் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே கூட பல பேர் திமுக கூட்டணியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான கட்சி திமுக கூட்டணியில் விசிகா, அது நம்ம மறுக்க முடியாது. ஸோ திமுக கூட்டணியோட வெற்றிக்கு முக்கியமான பங்களிப்பாற்றுகிறவர் திருமாவளவன். ஆனால் நடைமுறையில் அவருக்கு அவர் கட்சிக்காரர்களுக்கு பலவிதமான வருத்தங்கள் இருக்கும். அதை ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. கூட்டணி விட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, வேறு வகையில் வெளிப்படுத்துவாங்க. அது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வெளிப்படுத்துவாங்க, கள்ளச்சாராயத்தில் வெளிப்படுத்துவாங்க, இல்லை முத்தமிழ் முருகன் மாநாடு சம்பந்தமான வெளிப்படுத்துவாங்க. கவர்னர் விருந்தை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், உங்களுக்காக நீங்கள் ஏன் போய் கலந்துக்கிறீங்க அப்படின்ற அதுலேயும் அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. இல்லை கவர்னர் தேநீர் விருந்துக்கு எதுக்கு போய் திமுக கலந்துக்கணும், இல்லை கவர்னர் திருந்திட்டார், இவர் திருந்தவும் போகிறதில்ல, மத்திய அரசும் நிதி கொடுக்க போகிறதில்ல, அவங்க எப்படி தான் இழுத்தடிப்பாங்க. இவருடைய தேநீர் விருந்துக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் பாய்காட் பண்ணும்போது நீங்கள் ஏன் போய் கலந்துக்கிறீங்க, நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது கிடையாது, இல்லை அவர் அணுகி சொல்ல முடியாத விஷயமும் கிடையாது. அவருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்ல தான் செய்வாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி, தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஸ்டாலின் அவர்கள் மனமிட்டு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இவர்கள் கூட்டணி விட்டு போயிடுவார்கள் என்பது என்னுடைய கருத்தல்ல, நிச்சயமாக திரும்ப போகமாட்டார் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வருது அப்படின்றத ஸ்டாலின் கொஞ்சம் தீர பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவோடான கால்குலேஷன் இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்க இன்னைய சூழலுக்கு அது அப்படின்னு. இப்போ விஜய் மாதிரியான புது ஃபேக்டர்ஸ் உள்ளே வரும் பொழுது அப்படி மாற்று கூட்டணிக்கான வாய்ப்புகளுக்கான முயற்சியா எதுவும் இதில் இருக்கிறதா பார்க்குறீங்களா? அதுலேயும் நீங்கள் டேம் ஷோராக உங்கள் கருத்தில் இருக்கிறீங்களா? விஜய் வந்து ஒரு புது சக்தியாக வராருங்க. அவர் புது சக்தியாக வரவர் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் எதோடு சேர்ந்தாலுமே அவருக்கு தான் அது பின்னடைவை கொண்டு போவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கோ இல்லை அவருடைய கடந்த கால அரசியல் நடைமுறைகள் வந்து மக்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளான வகையிலோ இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு புதுசாக வராரு, அவருடைய ஐடியாக்கள் எண்ணங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற அவர் வந்து அவர் கட்சிக்கு வேறு கட்சியிலேருந்து போய் சேர்ந்தாலும் சரி, இல்லை அவர் வேறு கட்சியோட கூட்டணி அமைச்சாலும் சரி, அது அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கும். அவருக்கே அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. ஸோ முதல் எலெக்ஷனில் அவரே வந்து அவருடைய ஓட் பேங்கை என்னன்னு தெரிஞ்சிட்டாதான் அடுத்து வர நாட்களில் அடுத்த ஒரு எதிர்காலத்தில் அவர் பிளான் பண்ண முடியும், என்ன என்ன பண்ணணுன்றதை. அதனால் அவர் கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்போ இல்லை வந்து எடுத்த உடனே வந்து 33% வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதோ வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் 10% பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமான் 8லேருந்து இன்னொரு 10% பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக ஒன்றாக இணைந்தால் ஒருவேளை வலுவான கூட்டணி அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக அமைந்தால் அது வந்து திமுக அணிக்கு எதிரான ஒரு திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் அதிக அளவு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அமையும் நம்ம சொல்ல முடியாது, அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த கூட்டணியிலலாம் திரும்ப போய் இருக்க முடியாது, பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியிலலாம். அதனால் இப்போ இருக்கிற இந்த திமுக அணிக்கு சாதகமான நிலை தான் இந்த நிமிஷம் வரையே இருக்குது. அரசியல் என்பது எப்படி வேணால் போகலாம், அடுத்த இன்னும் 17-18 மாதம் இருக்கும்போது அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் திரும்பவுக்கு திமுக கூட்டணி என்பது என் கருத்து. முந்தி மாதிரி கருணாநிதி, ஜெயலலிதா மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இல்லை. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு முக்கிய தலைவர் இங்கே இருக்காருன்னா அதுவும் இல்லை. ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றியை காமிச்சிட்டு இருக்காரு. இதில் அந்த மாதிரி தலைவரும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆனால் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி உருவாகலைன்றதான் என்னுடைய கருத்து.